வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பங்குச்சந்தை, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ரொம்ப சிம்பிளா ஒரு சூப்பரான கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம். எக்தம் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டாடா, பிர்லா மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு நம்ம ஓனரா ஆகணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆனா பர்ஸ் திறந்து பார்த்தா கனவெல்லாம் காத்தோட போயிடுது இல்லையா? ஆமாம், ஒரு பக்கம் ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகிற கனவு, இன்னொரு பக்கம் பாக்கெட்ல இருக்கிற 500 ரூபாய். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை மாதிரி இடைவெளி இருக்கிறதா தோணலாம். ஆனா அந்த இடைவெளிய சுலபமா தாண்ட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கு பதில் தான் இந்த ஷேர் மார்க்கெட். பயப்படாதீங்க, கஷ்டமான வார்த்தையெல்லாம் எதுவுமே இல்லாம எக்தம் சிம்பிளா இது என்னன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கதைக்குள்ள போலாம். உங்க ஃப்ரெண்ட் சிவா சூப்பரா ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுப்போம். சிவாவுக்கு ஒரு பெரிய ஆசை, தன்னோட பிரியாணி கடைய ஊரு முழுக்க பெரிய பிராண்டா மாத்தணும். ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணுமே, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. இப்போ சிவா முன்னாடி ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, பேங்க்ல போய் கடன் கேட்கணும், ஆனா அதுக்கு வட்டி கட்டணும். பிசினஸ் நல்லா போனாலும் சரி போகலனாலும் சரி வட்டியை கட்டியே ஆகணும். அது பெரிய ரிஸ்க். இல்லனா இன்னொரு வழி இருக்கு. நம்மள மாதிரி மக்களையே வாங்க, என் பிசினஸ்ல பார்ட்னர் ஆயிக்கோங்கன்னு கூப்பிடலாம். லாபம் வந்தா ஷேர் பண்ணிக்கலாம். சிவா ரெண்டாவது ஆப்ஷன் தான் பெஸ்ட்னு முடிவு பண்றாரு. தன்னோட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கம்பெனிய 10 லட்சம் குட்டி குட்டி துண்டுகளா பிரிக்கிறாரு. அந்த ஒவ்வொரு துண்டுக்கு பேர் தான் ஷேர். ஒரு ஷேரோட விலை வெறும் 10 ரூபா தான். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த 10 ரூபாயை கொடுத்து ஒரே ஒரு ஷேரை வாங்கினா கூட நீங்க அந்த சூப்பர் ஸ்டார் பிரியாணி கடையோட ஒரு குட்டி ஓனர் ஆயிடுறீங்க. சும்மா இல்ல, சட்டப்படி நீங்களும் ஒரு ஓனர் தான். இப்படி ஷேர் வாங்கின உங்களை தான் ஷேர் ஹோல்டர்னு சொல்வாங்க. ஷேர் ஹோல்டர்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த கம்பெனியோட உரிமையாளர்கள்ல நீங்களும் ஒருத்தர். இனிமே நீங்க அந்த கடைக்கு வெறும் கஸ்டமர் மட்டும் இல்ல, நீங்க அந்த கம்பெனியோட ஒரு பார்ட் ஓனர். ஓகே, இப்போ உங்களுக்கு பிரியாணி கடையில ஒரு பங்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இந்த ஷேரை எங்க போய் வாங்குறது? ரொம்ப சிம்பிள். நம்ம காய்கறி வாங்கணும்னா எங்க போவோம்? காய்கறி மார்க்கெட்டுக்கு போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஷேர்ஸ் வாங்கணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை. நம்ம இந்தியால 2 பெரிய ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. ஒன்னு NSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்னு BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த BSE தான் ஆசியாவிலேயே ரொம்ப பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த இடத்துல தான் ஷேர் வாங்க வரவங்களும் விற்க வரவங்களும் சந்திச்சுப்பாங்க. நம்ம சிவா தன்னோட கம்பெனி ஷேர்ஸ முதல் முறையா பொதுமக்களுக்கு விற்கிறார் இல்லையா? இததான் IPO, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி முதல்ல மார்க்கெட்டுக்கு தன்னோட ஷேரை கொண்டு வர்றது தான் IPO. சரி, IPOல நீங்க ஷேரை வாங்கிட்டீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அந்த ஷேரை விற்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்கள மாதிரி ஷேர் வாங்க நினைக்கிற இன்னொருத்தருக்கு விற்பீங்க. இப்படி ஏற்கனவே வாங்கின ஷேர்ஸை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் வாங்கி விற்கிற இடத்துக்கு பேரு தான் செகண்டரி மார்க்கெட். சரி, இதெல்லாம் ஓகே, ஷேர் வாங்கிட்டோம். ஆனா இதுல இருந்து நமக்கு எப்படி பணம் கிடைக்கும்? இதுதானே முக்கியமான கேள்வி. உங்க முதலீடு மூலமா பணம் சம்பாதிக்க முக்கியமா 2 வழிகள் இருக்கு. முதல் வழி பிரைஸ் அப்ரிஷியேஷன், அதாவது விலை ஏறுறது. ஞாபகம் இருக்கா? நீங்க சிவாவோட பிரியாணி கடை ஷேரை 10 ரூபாய்க்கு வாங்குனீங்க. இப்போ நீங்க போட்ட பணம், உங்கள மாதிரி நிறைய பேர் போட்ட பணம் எல்லாத்தையும் வச்சு சிவா பிசினஸ பயங்கரமா டெவலப் பண்றாரு. கடைக்கு நல்ல பேரு, லாபம் கொட்டுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பும் அதிகமாகுது. கம்பெனியோட மதிப்பு ஏறுனா அதோட ஒவ்வொரு குட்டி துண்டான ஷேரோட மதிப்பும் ஏறும் இல்லையா? அப்போ நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேரோட விலை இப்போ 20 ரூபா ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீங்க அந்த ஷேரை வித்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் லாபம். சிம்பிள். சரி, ரெண்டாவது வழி என்னன்னா டிவிடெண்ட். கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும்போது அந்த லாபத்துல இருந்து ஒரு பகுதியை தன்னோட ஓனர்ஸான ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இது ஒரு மாதிரி போனஸ் மாதிரி. உங்க ஷேரை விற்காமலேயே உங்க கைக்கு வர பணம் அது. இப்போ எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான, ஆனா நிறைய பேரை குழப்புற ஒரு கேள்விக்கு வருவோம். ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போடுறது ஒரு சூதாட்டமா, இல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான பிசினஸா? ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே வித்தியாசம் அறிவு தான். கண்ணை மூடிட்டு யாரோ சொன்னாங்கன்னு ஒரு ஸ்டாக்ல பணம் போடுறது சூதாட்டம். ஆனா ஒரு கம்பெனி என்ன பண்ணுது, அது எப்படி லாபம் சம்பாதிக்குதுன்னு நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது, அது ஒரு பிசினஸ். ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ்ல நாமளும் ஒரு பார்ட்னர் ஆகிற மாதிரி. இப்போ இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பணத்தை முதலீடு செய்யும்போது நீங்க எப்படி இருக்க போறீங்க? அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி ஒரு சூதாட்டக்காரரா இருக்க போறீங்களா?
இல்ல அறிவை நம்பி ஒரு புத்திசாலித்தனமான பிசினஸ் பார்ட்னரா மாறப் போறீங்களா? முடிவு உங்க கையில தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.